இன்னைக்கு நம்ம பேக்கிங் கிளாஸ்ல வீட்லயே சூப்பர் சாஃப்ட்டான பிரெட் தான் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஈஸியா நம்ம வீட்லயே ரெடி பண்ணலாம். 2 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 2 டீஸ்பூன் நான் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு முட்டை நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பால் லைட்டாக சூடாக இருக்கிற பால் நான் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய 1 கப்போட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 250 ml. அதில் நான் 1 கப் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பால் லைட்டாக சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைய போகிறோம். இது ரொம்ப சாஃப்டாக நம்ம பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளோட பிரெட் ரொம்ப சாஃப்டாக நமக்கு வரும். இப்போ இதை ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் மாற்றிருக்கேன். மாற்றிட்டு இன்னொரு டேபிள் ஸ்பூன் பட்டர் நான் ஆட் பண்ணிவிட்டு இதை சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசையணும். அப்போ தான் நம்மளோட பிரெட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 10 நிமிஷம் நம்ம நல்லா பிசையணும். அதுக்கப்புறமா இந்த டோவை ஒரு பவுலில் போட்டு 1 ஹவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரூஃபிங் வச்சுக்கலாம். 1 ஹவருக்கு அப்புறம் டோ இந்த மாதிரி நல்லா ரேஸ் ஆகி வந்திருக்கும். ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் கொஞ்சமாக மைதா போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டோவை வச்சுட்டு ஒரு சப்பாத்தி கட்டையோ ஏதாவது வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். பிரெட்டினோட சைஸுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரோல் பண்ணிவிட்டு 2 சைடுமே நம்ம டக்கிங் பண்ணிக்கலாம். அப்போ தான் பேக் பண்ணி எடுக்கும்போது ஷேப் கரெக்டாக வரும். 2 சைடுமே நல்லா டக்கிங் பண்ணதுக்கப்புறம் பிரெட் டின் எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே பட்டரை வச்சு கொஞ்சமாக க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த டோ உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சதுக்கப்புறம் இது இப்படியே நம்ம பேக் பண்ணி எடுக்கக்கூடாது. திரும்பவும் இதை 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ப்ரூஃபிங் வைக்கணும். இது செகண்ட் ப்ரூஃபிங். அதே டவல் வச்சு நான் இதை மூடி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வைக்க போகிறேன். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி திரும்பவும் ரேஸ் ஆகி வந்திருக்கும். இதில் எக் வாஷ் பண்ணிக்கலாம். நான் இங்கே எக் எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ப்ரஷ் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 30லேருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பர் சாஃப்டான பிரெட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம பேக்கரிக்கே போக வேண்டாம். ஈஸியாக நம்ம பிரெட்டு வீட்டிலே பண்ணிடலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் பிரெட் டின்லேருந்து வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு செரேட்டட் நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்மளோட மில்க் பிரெட் நம்ம வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பேக்கிங் பற்றின வீடியோஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.